வெப்பத்தை வந்து உள்ள இழுத்து கொள்ளக்கூடிய ஆடைகள், கருப்பு ஆடைகளை வந்து தவிர்க்கிறது நல்லது. கண்டிப்பாக இருக்கிற அந்த 110 டிகிரி வெப்பத்திற்கு நாவறட்சி எந்த இடத்துல வேண்டுமானாலும் ஏற்படலாம். அதனால் கையில் வந்து 1 லிட்டர் அல்லது 2 லிட்டர் பாட்டிலை கையில் எடுத்து செல்வது மிகவும் அவசியம். நெஞ்சு வலி, வேறு சில சிம்டம்ஸ்லாம் என்னென்ன, இருதயம் சம்பந்தப்பட்ட வியாதி உள்ளவர்கள், ஏற்கனவே இரத்த கொதிப்பு உள்ளவர்கள், இவர்களெல்லாம் முடிந்த வரைக்கும் வெயில் வராமல் இருப்பது நல்லது. முடிந்த வரையில் இந்த 12 மணியிலிருந்து இல்லை 11 மணி காலையிலேயே வெப்பம் ஆகிவிடுகின்றது. 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் வெளியில் அதிகம் செல்லாமல், என்ன பர்பஸ் இருக்கோ, என்ன வெளியில் போக வேண்டிய அவசியம் இருந்தால் மட்டுமே மக்கள் வெளியில் வந்தால் மிகவும் நன்றாக இருக்கும். உடையை பொறுத்த வரைக்கும் இந்த சிந்தட்டிக் ட்ரெஸ் எல்லாம் போடாமல் பருத்தி ஆடைகள் அணிஞ்சாங்கன்னா வெப்பத்தினுடைய தாக்கத்தை வந்து, குறிப்பாக வந்து கருப்பு வெப்பத்தை வந்து உள்ள இழுத்து கொள்ளக்கூடிய ஆடைகள், கருப்பு ஆடைகளை வந்து தவிர்க்கிறது நல்லது. வெள்ளை ஆடைகள் வெப்பத்தை வந்து கிரகிக்காது, வெப்பத்தை வந்து தள்ளிவிடும். அதனால் பருத்தி ஆடைகளிலேயே வெள்ளை நிறமுள்ள ஆடைகளை முழுக்கை வரைக்கும் அணிந்து கொண்டு வெளியே வருவது நல்லது. வேட்டி அணிந்து கொள்வது மிகவும், பேண்ட்டை விட வந்து வேட்டி மிகவும் வேர்வை வந்து குறைக்கும், காற்றோட்டத்தையும் உண்டாக்கும். இது தவிர வெளியில் நம் பாதுகாப்புக்காக கையில் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டியது வெப்பத்திற்காக குடை, கருப்புக்கு நிறத்தில் இருந்தாலும் எந்த வண்ண குடைகள் இருக்கிறது, அந்த குடைகளை எடுத்துக்கொண்டு செல்வது நம்முடைய தலைமையில் விடக்கூடிய வெப்பத்தையும் உடலில் விழக்கூடிய வெப்பத்தையும் வந்து தடுக்கும். அடுத்ததாக நம்ம உடலில் இருந்து வெளியேறக்கூடிய வேர்வையானது நம்மளுடைய உடலில் உள்ள உப்பு சத்துக்களை வந்து குறைப்பதனால, அதற்காக நம் கையில் வந்து ஓஆர்எஸ் கரைசலோ அல்லது நம்ம வீட்டில் உள்ள தயாரித்த சர்பத்துக்கள், கையால் தயாரித்த ஜூஸ் போன்ற, சாத்துக்குடி, ஆரஞ்சு பழம் ஜூஸ், நன்னாரி சர்பத்து, இது போன்ற பானங்களை கையில் எடுத்துக்கொண்டு போனால் மிகவும் நல்லது. இது தாகத்தை தீர்த்து கொள்ளலாம். கண்டிப்பாக இருக்கிற அந்த 110 டிகிரி வெப்பத்திற்கு நாவறட்சி எந்த இடத்துல வேண்டுமானாலும் ஏற்படலாம். அதனால் கையில் வந்து 1 லிட்டர் அல்லது 2 லிட்டர் பாட்டிலை கையில் எடுத்து செல்வது மிகவும் அவசியம். இது தவிர இந்த உடல் உழைப்பவர்கள், மூட்டை சுமப்பவர்கள், இவர்கள் வந்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் உடலில் அலர்ச்சி ஏற்படுகிறதோ, அசதி ஏற்படுகிறதோ, அவர்கள் நிலையில் ஒதுங்கி விடுவது நல்லது. நெஞ்சு வலி, வேறு சில சிம்டம்ஸ்லாம் என்னென்ன, இருதயம் சம்பந்தப்பட்ட வியாதி உள்ளவர்கள், ஏற்கனவே இரத்த கொதிப்பு உள்ளவர்கள், இவர்களெல்லாம் முடிந்த வரைக்கும் வெயில் வராமல் இருப்பது நல்லது. ஏனென்றால் வெயிலில் வரும்பொழுது அந்த வெப்பத்தின் தாக்கத்தினால் வந்து இவங்களுக்கு இரத்த கொதிப்பு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே வந்து இருதய நோய் உள்ளவர்களுக்கு உப்பு சத்து குறைவதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால, இரத்தத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களினால் இருதய மாரடைப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் தவிர்த்து கொள்ள நான் சொன்ன வழிமுறைகளை கடைபிடித்தால் கண்டிப்பாக நாம் இந்த கோடை காலத்தை வந்து நல்ல முறையாக வந்து இறப்பு இல்லாத தமிழகமாக நம்ம மாற்றிக்கொள்ளலாம். திருச்சி அதுக்கு முன்னுதாரணமாக இருக்கும். இதற்கு ஏதுவாக பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்காக பெரியவர்களுக்கு 4 படுக்கை உள்ள வசதியும், சிறிய குழந்தைகளுக்கு 4 படுக்கை உள்ள வசதியும், கர்ப்பிணி பெண்களுக்கு 4 படுக்கை வசதியும் ஏற்படுத்தப்படும். அதற்காக தனிப்பட்ட முறையில் மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் 24 மணி நேரமும் தயாராக இருக்கிறார்கள். ஓபிலையும் வந்து ஓஆர்எஸ் கரைசல், வெளிநோயாளிகள் பிரிவிலையும் ஓஆர்எஸ் கரைசல் வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே என்ட்ரன்ஸ்லையும், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பிளாக் என்ட்ரன்ஸ்லையும் வந்து ஓஆர்எஸ் கரைசல் வைத்திருக்கிறோம். இதை மக்களை வந்து பயன்படுத்திக் கொள்ளுமாறு நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது இங்கே அட்மிட் ஆகலை, ஆனால் வெளியில் வந்து சில அசம்பாவிதங்கள் நடந்திருக்கிறது. அது நம்ம மருத்துவமனைக்கு வந்து யாருமே இறக்கவில்லை. வெப்பச்சலனத்திலேருந்து எத்தனை பேர் சார் வந்திருக்காங்க? சார் தனிப்பட்ட முறையில் யாரும் வரல. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இது வந்துட்டு ஒரு காய்ச்சல் தலைவலி மாதிரியோ அல்லது மற்ற தொடர் நோய் மாதிரி இது கிடையாது. ஆன் த ஸ்பாட்டில் நடக்கிற ஒரு விஷயம், புரியுதுங்களா? அதனால் நீங்கள் வந்து ஒரு 10 நாள் இருக்காங்க, 20 நாள் இருக்காங்க, அப்படி ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஒரு சிக்னலில் நின்றுட்டுருப்பாங்க, சுருண்டு விழுந்துருப்பாங்க. அதனால தான் இதை சார் 2ஆக பிரித்து சொன்னார். ஒன்று வந்துட்டு ப்ரிவென்ஷன், எந்த நோயாக இருந்தாலும் வர்றது தடுக்கிறது எப்படின்னு, அது நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் நம்ம கிளைம் பண்ண முடியும் க்யூரை. அது இல்லாமல் வந்துட்டு நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம், வந்த உடனே எல்லாருமே வந்து காப்பாற்றணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப தவறு. அதுக்காக தான் அவர் சொன்னார் என்னெல்லாம் தவிர்க்கணும், அதுதான் ப்ரிவென்ஷன். 2வது வந்துட்டு வந்த உடனே க்யூர் பண்ணுறதுக்கு இந்த மெடிசனில் வந்து என்ன வேணுமோ அதுக்குன்னு எக்யூப்டாக இருக்கும், வெல் எக்யூப்டாக. முக்கியமாக வந்து முதியவர்களும் குழந்தைகளும் வந்து அதிகம் வராமல் இருந்தால் நல்லது. ஏன்னா அதிகமாக பாதிக்கப்படக்கூடியவர்கள்
உடலில் வந்து ஒரு எதிர்ப்பு சக்தியோ அவர்கள் தாங்கக்கூடிய சக்தியோ இவங்களுக்கு இல்லாமல் இருக்கும். கர்ப்பிணி பெண்களுக்கும் இவங்க எல்லாமே இந்த தாங்குகிற சக்தி வெப்பத்தினுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். பெண்கள் ரொம்ப புடவையை வந்து கட்டியிருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து வேர்வை அதிகமாக வரும். அவங்களாம் வந்து கொஞ்சம் தளர்ந்த ஆடைகள் வந்து இந்த நேரங்களில் வந்து உபயோகிக்கலாம். ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து ஹீட் எக்ஸாக்ஷன், அதாவது நம்ம வெப்பத்தில் போகும்போது நம்மளோட உடம்பில் வந்து ஒரு அயற்சி ஏற்படும். அயற்சி ஏற்படும் போது என்ன ஆகும்னா நம்ம எங்கேயாவது படுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அந்த நேரத்துலேயே நம்ம தற்காத்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து நம்ம இந்த ஹீட் ஸ்ட்ரோக்குங்கிற ஸ்டேஜுக்கு போக வேண்டியதில்லை. ஹீட் ஸ்ட்ரோக்குங்கிறத நம்மளை முழுவதுமாக நம்மளை படுக்க வைத்து விடுவது, அதுதான் ஹீட் ஸ்ட்ரோக். ஹீட் எக்ஸாஷன் அப்படிங்கிறதுனா நம்ம வெயிலில் போய் நம்ம அசதியாகிறது ஹீட் எக்ஸாஷன். ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது நம்மளை படுக்கைக்கு கொண்டு செல்லக்கூடிய நிலை தான் வந்து ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது. எது பயன்பாடு அதை பற்றி கருத்து நான் சொல்லக்கூடாது. பீருங்க வந்து உடலுக்கு வந்து நல்லது கிடையாது. நிறைய பேர் வந்து அது மது பிரியர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கவங்க, அது குடித்தா வந்து வெப்பம் தணிங்கிறதெல்லாம் கிடையாது. இயற்கையாக கிடைக்கக்கூடிய பானங்களே போதும். நம்ம உடலை வந்து உதாரணத்துக்கு நீர்மோர் போதும், நன்னாரி சர்பத் போகும், நார்மலாக குடிக்கிற தண்ணீர் தேவையான அளவுக்கு குடித்தாலே போதும், நம்ம உடலில் உள்ள வெப்பம் வந்து தணியும். பீர்னால ஒரு கெடுதலும் வரும், அதுதான் பேரடாக்ஸ். ஸ்டோனே ஃபார்ம் ஆகும். நம்ம நினைக்கிறோம் இல்லையா குளிச்சுக்காக பீர்னு, அதில் ஒரு ஸ்டோனே ஃபார்ம் ஆகலாம். இது வந்து ஜென்ரலாக எம்சிக்யூ கேட்குறது. பீர்னால வந்து பீர் ட்ரிங்கர்ஸ் கிட்னின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. பீர் ட்ரிங்க்ஸ் அப்படி நிறைய குடிக்கிறதுனால வந்து கிட்னி பெருசாகிடும், செயலிழந்து போகும் கொஞ்ச நாளில். நிறைய அவங்க 5 லிட்டர் 6 லிட்டர் குடிக்கிறதுனால அதை வந்து வெளியேற்றுறதுக்கு கிட்னி ரொம்ப சிரமப்படும். அதனால் வந்து அதிகமாக வேலை செஞ்சு கிட்னி வந்து பெருசாகிடும். அதுக்கு பேர் வந்து பீர் ட்ரிங்கர்ஸ் கிட்னின்னு பேர். பீர் குடிக்கிறது நல்லது கிடையாது. அது வந்து ப்ரெஷர் அவங்களுக்கு பரிசோதித்து பார்த்ததில் அவங்களுடைய பழைய ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்க்கும்போது ஏற்கனவே அவருக்கு ப்ரெஷர் அதிகமாகி அதனால் அவங்க இருந்திருக்காரு. ஹீட் ஸ்ட்ரோக்னால வந்து ஹீட் ஸ்ட்ரோக் ப்ரைமரி ஈவெண்ட்டு. ஃபஸ்ட்டு ஹீட் ஸ்ட்ரோக் இல்லை, வெப்ப தாக்கத்தினால அவர் வந்து அவருடைய இரத்த கொதிப்பானது நிலையை தாண்டி அதிக அளவுக்கு தாண்டி 200 210 அந்த மாதிரி போயிருந்து அதனால் அவர் மரணம் அடைஞ்சிருக்காரு. ஹீட் ஸ்ட்ரோக்னால மரணம் அடையல. இல்லை.